பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோ நம்ம ஒவ்வொரு மாதமும் மேதகு அப்படின்ற சீரீஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் வெளியிட்டு வரோம். அந்த வகையில இந்த மாதம் ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் வெளியிட போறோம். சரியாப்பா? ஆக்சுவலா ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதி இப்ப பிப்ரவரி 5ஆம் தேதி நம்ம ஜனவரிக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலீஸ் பண்றோம். சோ அடுத்து மார்ச் 2ஆம் தேதி வெளியிடலாம் இருக்கோம்ப்பா. சரிங்களா? சோ கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி நான் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துறேன். இனி ஒவ்வொரு மாதமும் 2ஆம் தேதி மேதகு அப்படின்ற சீரீஸ்ல நம்மளுக்கு நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பு தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும். சோ இந்த தொகுப்போட மொத்த சீரீஸ் வேணும் அப்படின்னா 8667772090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு இதே நம்பருக்கு நீங்க ஜிபேவோட ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல சென்ட் பண்ணிடுறேன்ப்பா. பெர் மந்த்துக்கு 20 rupees நம்ம செப்டம்பர் மந்த்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப் டு உங்களுக்கு ஜனவரி வரையும் தொடர்ச்சியா வேணும் அப்படின்னா நீங்க 100 rupees சென்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஜனவரி வரை ஃபுல்லா சென்ட் பண்ணிடுறேன். அப்படி இல்ல அப்படின்னா பெர் மந்த்துக்கு நீங்க 20 rupees சென்ட் பண்ணுங்க. எந்த மந்த்துக்கு வேணுமோ அது உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. இப்ப பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேரா ஜனவரி மந்த் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரளய் ஏவுகணை சோதனை. ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த பிரளய் ஏவுகணை அப்படின்றது பிற நாட்டோட வசதி இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம உள்நாட்டு தயாரிப்புல தயாரிக்கப்பட்டதா இந்த பிரளய் ஏவுகணை. சரிங்களா? ஆக்சுவலா தரையில இருந்து தரைக்கு ஏவக்கூடிய ஏவுகணை. ஒரு சிலது தரையில இருந்து வானுக்கு ஏவக்கூடியது இருக்கும், வான்ல இருந்து தரைக்கு ஏவக்கூடியது இருக்கும். அதாவது சாம்னு சொல்லுவாங்க, சர்ஃபேஸ் டு ஏர் மிசில்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தரையில இருந்து வானுக்கு போகக்கூடியது. இது ஒரு தரையில இருக்கக்கூடிய இலக்க இன்னொரு தரையில இருக்கக்கூடிய, அதாவது தரையில இருந்து ஏவி இன்னொரு தரையில இருக்கக்கூடிய இலக்க தாக்கக்கூடியது. சோ 1000 கிலோ வெடிகுண்டுகளை சுமந்து 500 கிலோமீட்டர் இலக்க தாக்கக்கூடியது இந்த பிரளய் ஏவுகணை. சரிங்களா? ரைட், அடுத்தது பார்க்கலாம். மின் வாகனங்களுக்கான வரி விலக்கு நீட்டிப்பு. இங்க பாருங்க, அதாவது தமிழ்நாடு மின்வாகன கொள்கை எப்ப அப்படின்னா 2019. இது கேட்கலாம். தமிழ்நாடு அரசு மின்வாகன கொள்கையை எப்ப அறிவிச்சாங்க அப்படின்னா 2019ஆம் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. இதுபடி மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கிறதுக்காக 2025ஆம் ஆண்டு வரை 100% சாலை வரி விலக்க தமிழ்நாடு அரசு கொடுத்திருந்தாங்க. நம்ம ஒரு மின்சார வாகனம் வாங்க போறோம் அப்படின்னா 2025 வரையுமே 100% சாலை வரி விலக்கு கொடுத்திருந்தாங்க. இப்ப அது 2027 டிசம்பர் 31 வரையும் நீட்டிச்சிருக்காங்க. டிசம்பர் 31 வரையும் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா 100% சாலை வரி விலக்கு. இதுல இந்த மெயினான பாயிண்ட். தமிழகத்தில் மின்வாகன பயன்பாடு 7.8% எட்டியுள்ளது. சரியாப்பா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்டா பாத்துக்கோங்க. அடுத்ததா வரக்கூடியது அதை காட்டிலும் முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம 2022, 23 போலீஸ் அப்பயே கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா படுக்கை வசதியுடன் வந்தே பாரத் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது காரணம் தவறு அப்படின்னு சொல்லி கீ ஆன்சர் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா இப்பதான் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் வெளியிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்தே பாரத் அப்படின்னாவே நம்மளுக்கு சிட்டிங் மட்டும்தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பருடன் கூடிய படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் கொல்கத்தால இருந்து அசாம் மாநிலத்தில் உள்ள குவாஹாட்டி, சரிங்களா, அதாவது காமாக்கியா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காமாக்கியான்ற ரயில்வே ஸ்டேஷன் வரையும் இயக்க போறாங்க. சரிங்களா? கல்கத்தால இருந்து அசாம் மாநிலத்தோட குவாஹாட்டி வரையும். இதோட மொத்த பயண தூரம் 966 கிலோமீட்டர். 16 பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த 16 பெட்டிகள்ன்றது ரொம்ப மெயின்பா. ஏன் அப்படின்னா வந்தே பாரத்ல அதிகபட்சம் இணைக்கக்கூடிய பெட்டிகள் 16 பெட்டிகள் தான். அதை தாண்டி இணைக்க மாட்டாங்க. 8 பெட்டிகள், 16 பெட்டிகள். சரியா? 8, 12, 16 இதுதான் வந்தே பாரத் ட்ரெயினோட சீரீஸ். சரிங்களா? அப்ப அதிகபட்ச பெட்டிகள் 16 பெட்டிகள். 16 பெட்டிகள் இணைச்சிருக்காங்க. 150 கிலோமீட்டர் வேகம். இது மூலியமா 2.5 மணி நேரம் பயண நேரம் குறையும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சர்க்கரை உற்பத்தி. இந்தியால சர்க்கரை உற்பத்தி இந்த வருஷம் 23.43% அதிகரிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். அதாவது நாட்டுல மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தியாளர் உத்தரப்பிரதேச மாநிலம், 2வது மகாராஷ்டிரம். ஆக்சுவலா உத்தரப்பிரதேச மாநிலம் 35.6 லட்சம் டன் சர்க்கரை ப்ரொடியூஸ் பண்றாங்க. மகாராஷ்டிரா 29.9 லட்சம் டன் சர்க்கரை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா இந்த வருஷம் மட்டும் 63% உயர்ந்திருக்கு. எங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தோட சர்க்கரை உற்பத்தி 48.7 லட்சம் டன்னா அதிகரிச்சிருக்கு. இந்த ஒரு வருஷம் மட்டும் 2025 மட்டும். சோ அப்ப 2025ல மட்டும் முதலிடத்துல சர்க்கரை உற்பத்தியில இருக்கிறது மகாராஷ்டிரம். சரிங்களா? ரெகுலரா இத்தனை வருஷமா இருந்தது யாரு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம். அதுக்காக தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்தது. சரியாப்பா? ரைட், அடுத்து பாருங்க,
அதாவது இந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல சர்க்கரை உற்பத்தி இன்க்ரீஸ் ஆனதுனால இந்தியா ஃபுல்லா சர்க்கரை உற்பத்தி ரொம்ப அதிகமா கூடியிருக்கு. அடுத்து 2ஆம் தேதி ஜனவரி சிந்து நதிநீர் ஒப்பந்தம் 1960ல உலக வங்கியோட மத்தியஸ்தத்தின்படி, அதான் ரொம்ப முக்கியம், உலக வங்கியோட மத்தியஸ்தத்தின்படி இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. சரி, ரைட்டு. இதுல பாருங்க, கிழக்கில் உள்ள நதி அது வந்து இந்தியா பயன்படுத்திக்கிறோம், மேற்குல உள்ள நதி பாகிஸ்தான் பயன்படுத்திக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். சிந்து நதி நீர் ஒப்பந்தத்துல கிழக்கில் பாயக்கூடிய நதி எல்லாமே இந்தியா பயன்படுத்தக்கூடியது, ராவி, பியாசு, சட்லஜ். சரியா? மேற்குல பாயக்கூடிய சிந்து, ஜீலம், செனாப் இதெல்லாம் பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய நதிகள். சரியா? இதுல என்னன்னா, இந்த செனாப் நதியோட குறுக்கே நம்ம வந்து புதுசா ஒரு மின் உற்பத்தி திட்டம் துவங்க போறோம். மின் உற்பத்தி திட்டம்னா அந்த இடத்துல வந்து அணை கட்டினா தான் மின் உற்பத்தி எடுக்க முடியும். அதான் ஏற்கனவே துலாஸ்தி 1 அப்படின்னு சொல்லிட்டு 390 மெகாவாட்ல நம்ம மின் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப துலாஸ்தி 2 அப்படின்ற பேர்ல 260 மெகாவாட்ல புதுசா செனாப் நதி குறுக்க, அதான் ரொம்ப மெயின். ஏன்னா செனாப் நதின்றது பாகிஸ்தானுக்கு பாயக்கூடிய நதி, இந்தியா பங்கீடு இல்லாம. சோ அந்த நதி குறுக்க நம்ம வந்து புதுசா ஒரு மின் உற்பத்தி திட்டத்தை துவங்க இருக்கும். சரியாப்பா? இதுல பாருங்க, கங்கை நதி நீர் பங்கீடு ஒப்பந்தம் எப்பனா 1996 இந்தியா வங்கதேசம் இடையே. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்து நதி நீர் ஒப்பந்தம்னா 1960, கங்கை நதி நீர் ஒப்பந்தம்னா 1996. கங்கை நதி நீர் வந்து இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் நடுவுல. அடுத்து, இந்தியாவின் மிகப்பெரிய வான் பாதுகாப்பு அமைப்பு சுதர்சன சக்கரம். இது வந்து டிஆர்டிஓ புதுசா வந்து உருவாக்க போறாங்க இந்த சுதர்சன சக்கரம் அப்படின்றது. இஸ்ரோ, அதாவது இஸ்ரேல் இருக்கு பாத்தீங்களா, இஸ்ரேல் நாட்டோட ஒரு மிகப்பெரிய வான் பாதுகாப்பு அமைப்பு எதுனா அயன் டோம். நீங்க அடிக்கடி நியூஸ்ல கேட்டிருப்பீங்க, அயன் டோம் சொல்லி கேட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா மிகப்பெரிய வான் பாதுகாப்பு அமைப்பு. அது மாதிரியே இந்த சுதர்சன சக்கரம் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, 10 ஆண்டுகளுக்குள் ராணுவ தளங்கள் உட்பட முக்கிய இடங்களில் முழுமையான வான் பாதுகாப்பை இந்த அமைப்பு உறுதி செய்யும். அப்ப சுதர்சன சக்கரம் அப்படின்றது இந்தியாவோட வான் பாதுகாப்புக்கு ஆனது. அடுத்து, இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கை பாருங்கப்பா, 2023ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிக்கையை அப்படியே 2025க்கு பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 2023 அறிக்கையை அப்படியே 25க்கு பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலா 2023 படி வெளியிட்ட அறிக்கையின்படி 2018ஆம் ஆண்டு 2967 இருந்த புலிகளின் எண்ணிக்கை 2022ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 3682 உயர்ந்திருக்கு. சரியாப்பா? அந்த அறிக்கை வெளியிட்டது 23ல, ஆனா கணக்கெடுப்பு 22. சரிங்களா? நீங்க 22 கணக்கெடுப்பு தான் அப்படியே 25க்கும் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ உலக அளவில் புலிகளோட எண்ணிக்கையில 75% இந்தியால இருக்கு. அதான் ரொம்ப மெயின். உலக புலிகளோட எண்ணிக்கையில 75% இந்தியால தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, புதிய மின்னணு உற்பத்தி பொருள்கள் திட்டம். டாடா எலக்ட்ரானிக்ஸ், பாக்ஸ்கான், சாம்சங் இந்த நிறுவனங்கள் எல்லாமே அவங்க செய்யக்கூடிய மின்னணு பொருட்களுக்கு 22 திட்டங்களை அரசு வகுத்திருக்கு. சரியாப்பா? ஏன்னா இந்த மின்னணு பொருள் உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அவ்வளவு திட்டங்கள் நம்மளுக்கு தேவையில்ல. இந்த திட்டத்தின் மூலியமா எங்கெங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறுவ போறாங்க மின்னணு பொருள்களுக்கு அப்படின்னா, தமிழ்நாடு, ஆந்திரம், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்லாம் ஆலைகள் நிறுவப்படுறாங்க. அவ்வளவுதான். நீங்க அடுத்தது போயிடலாம். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்க வேண்டியது அவ்வளவுதான். அடுத்து, ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டங்கள். நாட்டின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் 7295 கோடியில 2 திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த இவ்வளவு கோடி அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்ல, திட்டங்கள் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வட்டி மானிய திட்டம், 2வது கடன் உத்தரவாத திட்டம். இந்த வட்டி மானிய திட்டம் அப்படின்றது இதன் மூலம் தகுதி வாய்ந்த சிறு குறு நடுத்தர ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு 2.75% வட்டி மானியம் வழங்கப்பட உள்ளது. சரிங்களாப்பா? வட்டி மானிய திட்டத்துக்கு கீழே எத்தனை சதவீதம் வட்டி மானியம் வழங்க போறாங்க அப்படின்னா 2.75%. ஒரு நிறுவனத்துக்கு 50 லட்சம் வரை கடன் உச்சவரம்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு. இதுவே பாருங்க, அதாவது ஏற்றுமதியுடன் தொடர்புடைய சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் 2 இருக்கு எம்எஸ்எம்இல. ஒண்ணு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இந்தியாக்குள்ள சேல்ஸ் பண்றது. ஒரு சில எம்எஸ்எம்இ வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி நோக்கத்தோட மட்டுமே இருக்கும். அப்படி ஏற்றுமதி நோக்கத்தோட இருக்கக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு அதிகபட்சமா 10 கோடி ரூபாய் கடனுக்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. சரியாப்பா? அதான் கடன் உத்தரவாத திட்டம். கடன் உத்தரவாத திட்டப்படி 10 கோடி ரூபாய் வரையும்
கடன் எடுத்துக்கலாம். அடுத்து தனியார் மருத்துவமனைகளிலும் தடுப்பூசி. இதுல பாருங்க, தமிழகத்தில் தேசிய தடுப்பூசி அட்டவணை திட்டம், அது கீழே மொத்தம் 11 வகையான தடுப்பூசிகள் செலுத்துறாங்கப்பா. இதான் ரொம்ப மெயின். சரியா? தமிழ்நாட்டுல தேசிய தடுப்பூசி அட்டவணை திட்டத்தின் கீழே எத்தனை வகையான தடுப்பூசி செலுத்துறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். 11 வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு செலுத்துறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 9.40 லட்சம் குழந்தைகள் தடுப்பூசி செலுத்தப்படுகின்றன. சரிங்களா? ரைட். இந்த திட்டத்தை இப்ப தனியார் மருத்துவமனைகளையும் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சர்வதேச மலர் கண்காட்சி குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல துவங்கி இருக்கு. இந்த கண்காட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு மலர் கோலம், இன்னொன்னு சர்தார் வல்லபாய் பட்டேலின் படம் குறித்த பெரிய மலர் உருவப்படம். இது ரெண்டும் கின்னஸ் சாதனை புத்தகத்துல இடம் பிடிச்சது. அவ்வளவுதான்ப்பா. சரியா? இதுல இது மட்டும் பேசிக்கா பாத்துக்கோங்க, மிச்சம் வாட்ச் விட்டுக்கோங்க. அடுத்து ராம்நாத் கோயங்கா விருது. இதுல கன்னட எழுத்தாளர் சந்திரசேகர கம்பாரா, சரிங்களா, கன்னட எழுத்தாளர் சந்திரசேகர கம்பாராவுக்கு ராம்நாத் கோயங்கா விருது வழங்கப்பட்டது. வாழ்நாள் சாதனையாளர், சரிங்களாப்பா, வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கு சந்திரசேகர கம்பாரா. சரிங்களா? ராம்நாத் கோயங்கா விருதுல வாழ்நாள் சாதனையாளர் விருது சந்திரசேகர கம்பாராவுக்கு வழங்கப்பட்டிருக்கு, கன்னட எழுத்தாளர். அடுத்து சிறந்த புனை பிரிவு, அதுக்கு வந்து சுபிதாபா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது டேல்ஸ் ஃப்ரம் த டான்லிட் மவுண்டன்ஸ் அப்படின்ற புத்தகத்துக்காக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அபுனைவு பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அபுனைவு பிரிவினே ஒரு பிரிவு இருக்குப்பா. சரிங்களா? இது என்னன்னா இந்த மியூசிக்கோட வரக்கூடிய ஒளிப்படங்கள். சரியா? அதுதான். அது சுதீப் சக்கரவர்த்தி ஃபாலன் சிட்டி அப்படின்ற புத்தகத்துக்காக சுதீப் சக்கரவர்த்தி வாங்கியிருக்காரு. சரிங்களா? அப்ப ஃபாலன்னா விழுந்தா சத்தம் கேட்கும்ல, அப்ப அபுனைவு பிரிவு சுதீப் சக்கரவர்த்தி ஃபாலன் சிட்டிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அறிமுக எழுத்தாளர் நேஹா தீக்ஷித், தி மெனி லைவ்ஸ் ஆஃப் த சயின்ஸ் எக்ஸ். சரிங்களா? அதுக்கு வந்து அறிமுக எழுத்தாளர் வந்து நேஹா தீக்ஷித்துக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட், ஓகேப்பா. சோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஃபுல்லா வேணும் அப்படின்னா நீங்க 8667222090 அப்படின்ற நம்பருக்கு 20 ரூபீஸ் ஜிபே பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை சேம் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிடுறேன். சரியாப்பா? ரைட், ஓகே. இப்ப அடுத்தது பார்க்கலாம். ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் 4 ஜனவரிக்குரியது. ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் அப்படின்னா என்னன்னா, அமெரிக்கா ராணுவம் வெனிசுலா நாட்டின் மீது நடத்தியது. அந்த வெனிசுலா நாட்டோட அதிபர் நிக்கோலஸ் மடுரோவையும் அவங்களோட மனைவியும் வந்து கைது செஞ்சுட்டு போய் இப்ப சிறையில வச்சிருக்காங்க. அது பேர் என்ன அப்படின்னா ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ். சரியா? ரைட், ஓகே. இது மெயினானதுப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சித்தா தின விழா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வருஷமும் அகத்தியரோட பிறந்த நாள் ஜனவரி 2ஆம் தேதிய சித்தா தினமா அரசு கொண்டாடிட்டு வர்றாங்க. அப்ப சித்தா தினம் அப்படின்றது ஜனவரி 2ஆம் தேதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன்படி ஆயுஷ் அமைச்சகம், தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் ஆகியவை இதான் இதோட கருப்பொருள். உலகளாவிய ஆரோக்கியத்திற்கான சித்தா. இந்த 2025 சித்த மருத்துவ தினம், அதாவது சித்தா தினத்துக்கான கருப்பொருள் உலகளாவிய ஆரோக்கியத்திற்கான சித்தா, ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அதே மாதிரி நம்ம அந்த ஆயுஷ்னு சொல்லுவோம்ல, AYUSH, ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இது 5மே இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியால எது அப்படின்னா தமிழ்நாடு தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? இந்த ஆயுஷ் மருத்துவம் சார்ந்து 5 மருத்துவ துறைகளும் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாநிலம் தான். சரியா? உலகளாவிய ஆரோக்கியத்திற்கான சித்தா அப்படின்றது கருப்பொருள். அடுத்து டெங்கு காய்ச்சல் பாதிப்பு எங்கன்னா, தேங்கும் மழை நீரில் டெங்குவை பரப்பும் ஏடிஎஸ் எஜிப்டி. நம்ம புக்ல எஜிப்டின்னு இருக்கும், ஆனா இவங்க வந்து எஜிப்டைன்னு கொடுத்திருந்தாங்க. அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் 1-2 சேஞ்ச் ஆகும், பட் அதுக்கு தகுந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான். சரியாப்பா? இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சல் பாதிப்புல தமிழ்நாடு தான் முதலிடம். ஆனா இறப்பு, டெங்கு காய்ச்சலால வரக்கூடிய இறப்பு தீவிரம் கேரளால முதல் இடத்துல இருக்கு. 49 பேர் டெங்கு காய்ச்சலால உயிரிழந்திருக்காங்க. அடுத்து புத்தரின் பண்பாட்டு பொருள் கண்காட்சிப்பா. சோ நடைபெற்ற இடம் எது அப்படின்னா ராய்பெத்தோரா கலாச்சார வளாகம், புதுடெல்லி. இது பாருங்க, ஒளியும் தாமரையும் அப்படின்ற கருப்பொருளின் கீழே இந்த புத்தர் பயன்படுத்தின பொருட்களோட கண்காட்சி நடந்திருக்கு. சரியா? விழித்தெழுந்தவரின் நினைவு சின்னங்கள் என்னும் தலைப்பில், அதாவது ஒளியும் தாமரையும் அப்படின்ற கருப்பொருள்ல விழித்தெழுந்தவரின் நினைவு சின்னங்கள் அப்படின்ற தலைப்புல இந்த கண்காட்சி நடைபெற்றிருக்கு. சரியாப்பா? 1898 உத்தரப்பிரதேச மாநிலம் பிப்ரவா. சரிங்களா? பிப்ரவா அதாவது பண்டைய கபிலவஸ்து நகரம்,
அங்க வந்து புத்தரோட சின்னங்கள் எடுக்கப்பட்டுச்சு, அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? பௌத்த மதம் சார்ந்த மொழி பாலி மொழி. 2024 செம்மொழி அந்தஸ்து கொடுத்திருக்காங்க பாலி மொழிக்கு. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 5/6 ஜனவரிப்பா. சரியா? இது ஃபார்மேட் வந்து உங்களுக்கு இதுல கரெக்டா இருக்கும். ஓவரால் பிடிஎஃப் வரும்ல, அதுல கரெக்டா இருக்கு. சோ தேசிய கார்பந்தய சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில நடைபெற்றிருக்கு. அர்ஜுன் சேதா, சாய் சிவான் சங்கரன் இவங்க எல்லாம் பட்டம் வென்றிருக்காங்க. வேற 2000 சிசி பிரிவுல இந்த சும்மா வாட்ச் மட்டும் விட்டுக்கோங்க. ஏன்னா யாராச்சும் ஒரு பேரை கொடுத்துட்டு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. சோ அதுக்காக இவங்க நேம மட்டும் சும்மா வாட்ச் விட்டுக்கோங்க, மிச்சது தேவையில்ல. அடுத்தது இலவச மடிக்கணினி திட்டப்பா. உலகம் உங்கள் கையில். அதான் இந்த திட்டத்தோட கருப்பொருள் என்னன்னா, உலகம் உங்கள் கையில். இந்த உலகம் உங்கள் கையில் வந்துட்டாவே இலவச மடிக்கணினி திட்டம் தான். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சோ அதான்ப்பா. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதுக்கான அமௌண்ட் கேட்டு மெசேஜ் அனுப்புறீங்க, நான் திரும்ப சொல்லிடுறேன். பெர் மந்த்துக்கு வந்து 20 rupees தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப். சோ நம்ம செப்டம்பர் மந்த்ல இருந்து வெளியிட்டு இருக்கோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 5 மந்த்துக்கு இதுவரையும் வெளியிட்டு இருக்கோம். சோ அந்த 5 மந்த்துக்கு வேணும் அப்படின்னா நீங்க 100 rupees ஜிபே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இல்ல பெர் மந்த்துக்கு வேணும் அப்படின்னா நீங்க 20 rupeesக்கு வாங்கிக்கலாம். எந்தெந்த மந்த்துக்கு தேவையோ நீங்க 20 rupees சென்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்ல அனுப்பும்போது எந்த மந்த்துக்குன்னு சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுறேன். அடுத்து பெண்களின் ஐநா பெண்கள் அமைப்புடன் தமிழக அரசு ஒப்பந்தம். அதாவது பெண்கள் நலன், பாலின சமத்துவம், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இதெல்லாம் வலுப்படுத்துற விதமா இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இதோட குறிப்பிடத்தக்க அம்சங்கள், அதாவது ஐநா பெண்கள் அமைப்போட தமிழக அரசு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கல்ல, அதோட குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா, பாலின சமத்துவம், முன்னோக்குடன் கூடிய நீட்டித்த வளர்ச்சி இலக்குகளை அடைதல், பாலின பாகுபாடற்ற திட்டமிடல், வரவு செலவு திட்டத்தை வலுப்படுத்துதல். அடுத்து பொருளாதார வலுவூட்டலுக்காக வாய்ப்புகளை பெண்களுக்கு ஏற்படுத்துதல். மேலும் ஸ்வீடனில் உள்ள ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தின் புத்தாக்க அலுவலகம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைகள் நலன் சார்ந்த திட்டங்கள் இந்தியாலேயே தமிழ்நாடு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியாப்பா? தேசிய அளவுல குழந்தைகள் நலன் சார்ந்த திட்டங்கள்ல தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. அடுத்து இந்தியாவின் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் ரொம்ப முக்கியம். அதாவது சமுத்திர பிரதாப்பா ஃபர்ஸ்ட் கப்பல் மாசு கட்டுப்பாட்டுக்காக கட்டப்பட்ட முதல் கப்பல் எது அப்படின்னா, இந்தியாலேயே சமுத்திர பிரதாப் அப்படின்ற கப்பல் தான் கடலோர காவல் படைக்கு கொடுத்திருக்காங்க. கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தால இது தயாரிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, கடல்சார் மாசுபாட்டு விதிகளை அமல்படுத்துதல், கடல் சட்ட அமலாக்கம், தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், இந்தியாவின் பொருளாதார மண்டலத்தை பாதுகாப்பது. சரியா? ஆக்சுவலா 60% பாகங்கள் மட்டும்தான் உள்நாட்டுல தயாரிக்கப்பட்டிருக்கு. மிச்சம் எல்லாமே வெளிநாட்டுடைய பாகங்கள் தான் இந்த கப்பல்ல இருக்கு. கூடிய விரைவில் 90% பாகங்களும் இந்தியால தயாரிக்கப்பட்டதா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? அடுத்து இந்தியாவுல 10 ஆண்டுகள்ல 10 கோடி வேலை வாய்ப்புகள். ஆக்சுவலா ஒரு 4 இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. நாஸ்காம், தி இண்டஸ் மற்றும் பொது கொள்கைகளுக்கான புத்தாக்க மையம். இந்த 3 பேரும் சேர்ந்து 10 ஆண்டுகள்ல 10 கோடி வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்தியால வேலை செய்யக்கூடிய தகுதியானவங்க 1.2 கோடி பேர் அவங்களோட படிப்பை முடிச்சுட்டு வெளியே வராங்க. சோ அவ்வளவு பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னா இல்ல. சரிங்களா? சோ அதை வந்து சரிக்கற்ற விதமா இந்த நாஸ்காம், தி இண்டஸ், பொது கொள்கைக்கான புத்தாக்க மையம் இவங்க இணைஞ்சு 10 ஆண்டுகள்ல 10 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்க திட்டமிட்டு இருக்காங்க. அடுத்து கேலோ பீச் கேம்ஸ், கேலோ இந்தியா, அதாவது கடற்கரை விளையாட்டு போட்டிகள் டையூ நகர்ல துவங்கி இருக்குப்பா. சரிங்களா? இந்த நகரத்துல உள்ள கடற்கரையில இது நடந்துட்டு இருக்கு. சோ கேட்கலாம், கேலோ கேம்ஸ் பீச் கேம்ஸ் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டையூ நகர்ல துவங்கி இருக்கு. சோ 10ஆம் தேதி வரையுமான கரண்ட் அஃபேர்ஸ் இதுல இருக்கு. விருப்பப்படுறவங்க இந்த இதுல நான் ஏற்கனவே சொன்ன ப்ரொசீஜர் தான். 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க 20 rupees பெர் மந்த்துக்கு ஜிபே பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க, நான் பிடிஎஃப் அனுப்பிடுறேன்ப்பா. சோ இதுக்கான ஃபுல் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இந்த 10 சாம்பிள் பிடிஎஃப் நம்ம ஓபன் குரூப்ல கொடுத்துருவோம். சரிங்களா? நம்ம டெலிகிராம் குரூப்ல இருக்கு, நீங்க இதை யூஸ் பண்ணியும் படிச்சுக்கலாம்ப்பா. நன்றி.